திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 392. திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 9. ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அரிமர்தன பாண்டியனாருக்கு உபதேசத்தை மேலும் அருளுகின்றார். மாயாமலத்தின் விருத்தி அது பொய்யை மெய்யென்று கருதுதல், பொய் சொல்லுதல், கண்டதை மறந்து மயங்குதல், காம விருப்பால் மூர்ச்சித்தல், விரும்பிய பொருளை இல்லை என ஒழித்தல், கொல்லக் கருதல், உயிர்க்கு இறுதி வரும் என அஞ்சுதல் என்று மாயாமல விருத்தி 7 வகைப்படும். எனவே மாயையின் விருத்தியான பந்தமாம் பிரபஞ்ச வாழ்க்கை என்று அருளுகின்றார். எனவே சிவபெருமான் மீது கொள்ளும் அன்பு ஒன்றினாலேயே ஒருவன் மாயாபந்தத்திலிருந்து விடுபட முடியும். அப்படி மாயாபந்தத்திலிருந்து விடுபடவே அதனால் திருவருள் கூடி சச்சித் ஆனந்தத்தை கொடுத்து அந்த சிவம் சக்தி நிபாதத்தை வருவித்து தன்மயமாக்கும். எனவே அந்த தலை அன்பினால் திருவருள் வந்து கருணையாகி சிவத்தோடு கூட்டுதலால் மெய் உணர்வு இன்பம் அதனை விளைவிக்கும் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இந்த திருப்பாடலிலே அருளுகின்றார். மாயாமல விருத்தி 7 வகை என்பது 20 கூறப்பட்டிருக்கின்றது. அதனால் திருவருள் கூடி என்பது வாயு சம்ஹிதையிலே கூறப்பட்டிருக்கின்றது. அந்த திருவருள் சிவத்தோடு கூட்டுவிக்கும் இந்த ஆன்மாவை என்பது சிவப்பிரகாசத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் மேலும் அரிமர்தன பாண்டியனாருக்கு அருளுகின்றார். சச்சித் ஆனந்த ரூபமாக விளங்குகின்ற அந்த ஒப்பற்ற சிவபெருமானே தமது இச்சையால் அகிலத்தையும் ஆக்கி அழித்து அழிக்கின்ற அறிவுடையவர்களாகிய தேவர்களை உண்டாக்கி பரிபாலித்து வருகின்ற சிறந்தவர். அந்த ஒப்பற்ற சிவபெருமான் ஒருவரே ஜனன துன்பத்தில் அச்சத்தை அடைந்தவர்களுக்கு நீங்காத இன்பமயமான முக்தியை கொடுப்பார் என்று அருளுகின்றார். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தனக்கு ஆசிரியராக நின்று ஞானோபதேசம் செய்து தன்னை அழியாத நிரதிசய இன்ப வீட்டில் இருக்கச் செய்தவர் அவரே என்றும் அழியாத இறைவர் என்று அரிமர்தன பாண்டியனாருக்கு எடுத்துக்காட்டி சிவபெருமானை அன்றி உள்ளவர்களெல்லாம் சிவபெருமானை தவிர்த்து உள்ளவர்களெல்லாம் ஆன்ம வர்க்கங்கள் என்றும் சிவபெருமானாலே மற்றைய ஆன்ம வர்க்கங்களுக்கெல்லாம் தனுகரண புவன போகங்களும் அதிகாரமும் கொடுக்கப்படுகின்றது என்றும் அவ்விறைவராகிய சச்சித்தானந்த தனி பரசிவத்தை அன்றி மற்றவர்களெல்லாம் பிறவி பெரும் பகைக்கு அஞ்சி வந்தவர்களை ஆதரிக்க மாட்டார்கள் என்றும் இவ்வாறெல்லாம் தன்னை அடைந்து நின்று வேண்டிக் கொள்கின்ற அரிமர்தன பாண்டியனுக்கு உபதேசம் செய்கின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். நம் இறைவனை பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் அவர்களுக்கு அந்த பதங்களை கொடுத்து முத்தொழிலையும் அவர்களை அதிஷ்டித்து நின்று நடாத்தி தான் சர்வசாட்சியாக இருக்கின்றார் என்பதனை விளக்க தன்னது இச்சையால் அகிலமெல்லாம் படைத்து அழித்து ஈறு செய்யும் விச்சை வானவரை தந்த மேலவன் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளுவதாக ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இத்திருப்பாடலை அமைக்கின்றார். ஒருவருக்கு அடிமையாக இருக்கின்ற ஒருவன் பிறரது அடிமைத்தன்மையை எவ்வாறு நீக்குவான்? நீக்க மாட்டான். அதுபோல பிறப்பு இறப்புகளிலே சிக்குண்டு கிடக்கும் தேவர்கள் அந்த தேவர்களை அடைந்து வணங்குபவர்களினுடைய பிறப்பு இறப்புகளை எப்படி நீக்குவார்கள்? நீக்க மாட்டார்கள். எனவே முமுட்சுக்கள் மோட்சத்திலே இச்சை வைத்தவர்கள் சிவனையே சரணமாக அடைய வேண்டும் என்பதனை வற்புறுத்த பிறவி துன்பத்து அச்சமுற்று அடைந்தோர்க்கு ஆனா இன்ப வீடு அளிக்கும் மன்னோன் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளுகின்றார்கள். மேலும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அரிமர்தன பாண்டியனுக்கு அருளுகின்றார்கள். மந்தர கைலாசம், மகா கைலாசம், மேரு, ஸ்ரீசைலம், காஷி ஆகிய இந்த நல்ல ஸ்தானங்களிலெல்லாம் எப்படிப்பட்டவர்களுக்கும் இகலோக பரலோகங்களாகிய உபலோகங்களிலும் அனுபவிக்கின்ற போகங்களை கொடுத்து எம்மை போன்றவர்களின் மனத்துக்கு வெளியே போகாமல் இருந்து சிந்தனையை திருத்தி அழகிய அறிவே உருவாக எழுந்தருளியிருப்பார் அந்த இறைவனார் என்று அருளுகின்றார். பிரம்ம விஷ்ணு ருத்ராதிகளை படைத்த அந்த கடவுளே சிவபெருமான்
என்றால் அந்த பெருமானை எவ்வாறு அடைந்து வழிபடுவது என்று ஒரு ஆசங்கை பாண்டியனுக்கு நிகழும். எனவே அந்த ஆசங்கையை ஒழிக்க வேண்டி திரிமூர்த்திபரராகிய இறைவர் அடியவர்களின் உள்ளத்திலே எழுந்தருளி இருப்பதைப் போலவே ஸ்ரீ மந்தர கைலாசத்திலும் ஸ்ரீ மகா கைலாசத்திலும் மகாமேருவிலும் ஸ்ரீசைலத்திலும் காசியிலும் இகலோக பரலோக போகங்களை எல்லோருக்கும் வினைக்கு ஈடாக அளித்து கொண்டு எழுந்தருளி இருப்பவர் அப்பெருமான். அவ்விடங்களில் அடைந்து அப்பெருமானை துதிப்பவருக்கு அந்த பரமேஸ்வரர் போகாதிகளை அளித்து கொண்டு அதே நேரம் பக்குவ ஆன்மாக்களின் மனத்தை திருத்தி அவர்களின் உள்ளேயும் மேற்கூறிய இடங்களிலும் ஞான வடிவாக எழுந்தருளியிருப்பார் என்று இறைவனார் எழுந்தருளியிருக்கின்ற ஸ்தானம் இது என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் காட்டி அருளுகின்றார். சுத்த தத்துவ புவனத்துக்கு மேலே தத்துவங்களை கடந்து தத்துவாதீதமாக இருக்கும் அச்சிந்திதனாகிய இறைவன் ஆன்மாக்களுக்கு பரிபாகம் வரவைப்பதற்காக வெளியே திருக்கோயில்களிலே கொண்டு அருள் உருவாய் அமர்ந்தனர் என்றும் கூறி இந்த நல்ல ஸ்தலங்கள் தோறும் இக பர போகங்களை யாருக்கும் தந்து அருள் செய்து நிலைத்திருக்கும் பெருமான் அவரே உள்ளே அகத்தே உயிர்களை இடமாக கொண்டு அமர்ந்திருக்கின்றார். அதோடு அந்த பெருமான் போன்றவர்களினுடைய சிந்தை புறம் போகாமல் சிந்தைதனை திருத்தி ஞானத் திருவுருவும் ஆகி நிற்கின்றார் என்று ஸ்ரீ மாணிக்கவாசக சுவாமிகள் அருளுகின்றார். மேலும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளுகின்றார், ஒப்பாரும் மிக்காரும் வேறு இன்றி ஏகனாக எல்லா இடங்களிலும் எழுந்தருளியிருக்கின்ற அந்த பரஞ்சோதியே இந்த திரு ஆலவாயிலே எழுந்தருளியிருக்கின்ற கடவுள். அவரே கையில் பொருந்திய பழத்தை போல முன்னாளில் கண்வர் முதலானவர்களுக்கு உண்மை பொருள் விளங்கித் தோன்றாத வேதத்தை வியாக்கியானம் செய்து அருளினார் என்று உபதேசிக்கின்றார். மேலே கூறிய வண்ணம் மந்தர கைலாசம், ஸ்ரீ மகா கைலாசம், ஸ்ரீசைலம், காசி முதலான ஸ்தானங்கள் வேறு இடங்களிலே இருக்கின்றதே என்று எண்ணி பாண்டியன் வருந்தாமல் இருப்பதற்காக அத்தகைய கைலாசம் முதலான ஸ்தானங்களில் எழுந்தருளியிருக்கின்ற அந்த இறைவனே இந்த மதுரையிலே எழுந்தருளியிருக்கின்ற சோமசுந்தர கடவுள் என்று கூறி அந்த ஐயத்தை நீக்கி அருளுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். இனி அப்படிப்பட்ட ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் போகாதிகாரியோ போக மோக்ஷாதிகாரியோ, அப்பெருமான் சொக்கநாத பெருமான் என்னுடைய பந்தத்தை அறுப்பாரோ என்று சந்தேகம் எழுந்தால் அந்த சந்தேகத்தை ஒழிப்பதற்காக இந்த சோமசுந்தர பெருமானே முமுட்சுக்களான கண்வர் முதலான ரிஷிகளுக்கு ஞானார்த்தம் உபதேசித்தவர் என்று இதே திருவிளையாடல் புராண உபமானத்தோடு அருளி அந்த ஐயத்தையும் நீக்கி அருளுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். தமது அருள்மயமாக விளங்குகின்ற அழகிய தில்லை க்ஷேத்திரத்திற்கு என்னை வரும்படி கட்டளையிட்டிருக்கின்றார் என்னை அடிமையாக கொண்ட பெருமான் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பாண்டிய மன்னரிடம் சொல்லி அருளுகின்றார். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் இனிமேல் திருப்பெருந்துறையை அடைந்து அங்கே தம் பரமாச்சாரியாரை வழிபட்டு கொண்டிருக்கும் போது அப்போது ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு தில்லையில் நம்பால் வருக என்று கட்டளையிட இருக்கின்றார். அதனை இங்கே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அரிமர்தன பாண்டியரிடம் தெரிவிக்கின்றார். இறைவன் காருண்யமே சிற்சபையாக கொண்டு இருக்கின்றாரே அன்றி மாயாகாரியமான பௌதீக சம்பந்தமான ஆகாசத்தை அல்ல. சிதம்பரம் என்பது பௌதிக ஆகாசம் அல்ல, அது சிதாகாசம் என்று இறைவனினுடைய காருண்யமே அந்த சிதாகாசம் என்று அருளுகின்றார். அத்தகைய தில்லைக்கு அடியேன் செல்ல வேண்டும் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பாண்டிய மன்னரிடம் தெரிவிக்கின்றார். எனவே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாதவூர் அடிகள் பெருமான் பாண்டிய மன்னனின் முகத்தை பார்த்து அருளுகின்றார். அரிமர்தன பாண்டியனே, அந்த கைலாசபதி வீற்றிருக்க பெறும் திருப்பெருந்துறையாகிய ஸ்தலத்திற்கு என்னை செல்லும்படி விடுப்பாயாக. இன்றைய பொழுதே இந்த கணமே இந்த அரசு உத்தியோகத்திலிருந்து என்னை நிகழ்த்திவிட்டு என்னை விடுவித்துவிட்டு எனது இச்சைப்படி என்னை ஆட்கொண்ட ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் வீற்றிருக்கின்ற திருப்பெருந்துறைக்கு என்னை செல்ல விடுப்பதே
நீ எனக்கு இந்த உலகத்தை தருவதற்குச் சமமாகும் என்று அருளுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். தென் திசைக்கு அரசனாகிய பாண்டிய மன்னனும் அது கேட்டு, சிவ பக்தர்களுக்கு இம்மைக்கண் இருக்கின்ற அரச வாழ்க்கையில் இன்பம் ஜனிக்குமோ என்று மனம் பதைத்து நொந்து இறைஞ்சி ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் ஆளுடைய அடிகள் திருவாதவூர் அடிகள் பெருமானின் மெல்லிய திருவடிக்கீழே அரிமர்தன பாண்டியர் வணங்கி, சுவாமி தங்களது திருவுள்ள பிரகாரமே செய்து அருளுக என்று விண்ணப்பம் செய்து ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு விடை கொடுத்து வேண்டி விண்ணப்பித்து நிற்கின்றார் அரிமர்தன பாண்டியனார். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளோ தனது பாசத்தை சேதித்த தம் ஸ்ரீ பரமாச்சாரியாரது திருவடியிலே பற்று வைத்து புறப்பட, ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு பின்னே தொடர்ந்து பாண்டிய மன்னனும் சிறிது தூரம் செல்கின்றார். பெரிய தவத்தினை உடைய ஸ்ரீமத் மணிவாசக பெருமான் அந்த மன்னவனை பார்த்து நில்லுங்கள் நில்லுங்கள் என்று கூறிக்கொண்டே நடந்தாலும் அந்த அரிமர்தன பாண்டிய மன்னன் ஒரு கூப்பிடு தூரம் வரை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் பின்னே சென்று, பின் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு முன்னே சென்று எம் குருநாதர் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருப்பாதங்களை வணங்கி உத்தரவு பெற்றுக்கொண்டு தமது திருமாளிகைக்கு திரும்புகின்றான் அரிமர்தன பாண்டியன். தம் உடல் பொருள் ஆவிகளை தத்தம் செய்து சமர்ப்பித்து விட்ட ஞானானுபவிக்கு குரு பாத ஸ்மரணை தவிர வேறு இல்லை என்பது அனுபவ சித்தம். எனவே தன் தொடக்கு அறுத்த நாதன் தாள் தொடக்குண்டு போவார் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அழகான பிரயோகத்தை இங்கே வைத்து அருளுகின்றார். சிவபெருமானே குருவாக வருவதால் அப்பெருமானைத் தவிர நேசிக்கத்தக்க இரண்டாவது பொருள் இல்லை. எனவே தன்னை எனக்களித்த தம்பிரான் என்று போற்றுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். பெரியோர்கள் பிரயாணம் போகும்போது அவரை விட சிறியவர்கள் அப்பெரியோரின் பின்னே 7 அடி நடந்து வழிவிடுவது என்பது வழக்கம். அரிமர்தன பாண்டியரும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளிடத்திலே பேரன்பு வைத்தவன். எனவே அவன் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை பின்பற்றி கூப்பிடு தூரம் சென்று அடிகள் பெருமானின் திருவடிகளிலே வணங்கி அருள் விடை பெற்று கொண்டு தன்னுடைய அரண்மனைக்கு திரும்புகின்றார் அரிமர்தன பாண்டியனார். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தம்மை ஆட்கொண்டு அடிமை கொண்டு எழுந்தருளி இருக்கின்ற ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் இருக்கின்ற திருப்பெருந்துறை நோக்கி திருப்புறப்பாடு கொள்ள திருவுள்ளம் கொண்டார். அதே நேரம் அரிமர்தன பாண்டியரோ தமக்கு மந்திரியாக இருந்த ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் துறவினை ஏற்றுக்கொண்டு செல்லவே அவருக்கு வழி அனுப்பி வைத்து விட்டு பாண்டிய மன்னன் திரும்பி வந்து மதுரையிலே திரு ஆலவாய் திருக்கோயிலிலே தர்மங்களை வளர்க்கின்ற உமா பிராட்டியை தமது ஒரு புறத்தில் உடைய பரமேஸ்வரனாரது திருச்சந்நிதியை அடைந்து தான் பிரம்பு நீட்டி அடித்ததற்கு முதுகை தந்த அந்த கருணா ஜல பிரவாகமானது பூரிப்பு அடையும் வண்ணம் வணங்கி, அரிமர்தன பாண்டியன் தம் நெஞ்சு நிறைந்த அன்பு அது வாய்க்கொள்ளாமல் ததும்ப ஸ்ரீமத் சொக்கநாத பெருமானின் திருச்சந்நிதியிலே பெருமானுக்கு எதிரே நின்று பெருமானை துதிக்கின்றார் அரிமர்தன பாண்டியனார். அவற்றையெல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.